உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லா ராசிகளுக்குமே இந்த ஒரு கோவில்ல போய் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குழந்தை தடையும் விலகிரும். பாபநாசம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. கர்ப்ப ரட்சாம்பிகை திருக்கருவாரூர் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. பரிகாரங்கள் செஞ்சும் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்காம போறதுக்கான காரணம் இல்ல கர்மாதான். ஒரு சில பேருக்கு பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த கர்மா வந்து லைட்டா இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனேஸ்வரம். டெய்லி இதை ஒரு 108 தடவை சொல்லுங்க. 2025 என்ன மாதிரியான ராசிகளுக்கு சூப்பரா இருக்கு? சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் எதிர் திசையில சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க இந்த 2 ராசிக்கும் வந்து அஷ்டம சனின்றது வந்து கொஞ்சம் அதோட வீரியம் ஜாஸ்தி இருக்கும். ராகு கேது 5ஆம் இடத்துல இருந்தாலும் கேரளால ஒரு முக்கியமான கோவில் சொல்லிருந்தீங்க. இப்ப மற்ற ராசிகளுக்கு இல்ல எல்லா ராசிகளுக்குமே இந்த ஒரு கோவில்ல போய் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குழந்தை தடையும் விலகிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா? பாபநாசம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. கர்ப்ப ரட்சாம்பிகை திருக்கருவாரூர் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்கு ஜென்ரலா எல்லா ராசிக்காரங்களும் போகலாம். ஓகே, நான் சில ராசிகளுக்கு மட்டும்தான் வந்து திருச்செந்தூர் சொல்லியிருக்கேன். சில ராசி சில லக்னங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு கேது உட்கார்ந்தா அது வந்து நாகதோஷம், அதாவது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ற பட்சத்துல வந்து குழந்தை பாக்கியம் வந்து டிலே ஆகும். இன் ஜென்ரல் எல்லாரும் போகக்கூடிய கோயில்னா இந்த கோயிலுக்கு நீங்க போகலாம். ஓகே, சோ 12 ராசியினருமே இந்த கோயிலுக்கு தாராளமா போகலாம். ஓகே, கர்ப்ப ரட்சாம்பிகை கோவில் திருக்கருவாரூர். அது வந்து பாபநாசம் பக்கத்துல இருக்கு. ஓகே, ஒரு 6 கிலோமீட்டர். ஓகே, இந்த கோவில்ல என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து அவங்க செய்யணும் சார்? இந்த கோவில்ல ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலாக வந்து இந்த கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 11 சுற்று சுற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் கோவிலில் இருக்கணும். எந்த கோயிலாக இருந்தாலும் இருக்கணும். அந்த ஸ்தலத்தில் தங்கணும். ஒரு 4 மணி நேரம் கோவிலில் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த குரு பலம், அதை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு உண்டான அந்த பவர் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் கேட்குறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ பொதுவாக அந்த பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொன்னாலுமே நான் எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போ பரிகாரங்கள் செஞ்சும் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்காம போகிறதுக்கான காரணம் இல்லை கர்மாதாம்மா. சரி, நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் பண்ண முடியும். சரி, நீங்கள் கடவுள்களே எடுத்துக்கோங்களேன். ஸ்ரீராமர் எடுத்துக்கோங்க. ஓகே, அவர் கடவுள் தானே, அவதாரம் தானே. அவரோட லைஃப் பார்த்தீங்களன்னா டிசாஸ்ட்ரஸ் லைஃப். அவரோட வந்து பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து 14 வருஷம் வனவாசம் போனார். அவர் மனைவியை வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 3000 கிலோமீட்டர் கடந்து வந்து ஒரு வானர ராஜாவோட சப்போர்ட்டோட போய் சண்டை போட்டு மனைவியை மீட்டு திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணி அவங்கள தீக்குளிக்க சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டு மறுபடியும் போய் தன்னோட பிள்ளைகளோடைய சண்டை போடுற நிலைமைக்கு வந்து. ஸோ இதெல்லாம் கர்மா தான். யாராக இருந்தாலும் நம்மளோட கர்மாலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சில பேருக்கு பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த கர்மா வந்து லைட்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம கையில் கிடையாது. ஓகே சார். ஸோ 2025 என்ன மாதிரியான ராசிகளுக்கு சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது, நீங்கள்லாம் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க? ஸோ இந்தந்த ராசிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருக்க வேண்டிய ராசிகள்லாம் என்னென்ன? கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் அஷ்டம சனி முடியுது. பட் மே மாதத்துக்கு அப்புறமா வந்து குரு பெயர்ச்சி நடக்கும்போது குரு வந்து விரயஸ்தானத்தில் வராரு. ஓகே, அஷ்டம சனி முடிஞ்சாலும் அஷ்டம சனி நடக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களான்னா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்திருக்கும், ஐசோலேட்டடாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டே இருந்தும் ஐசோலேட்டட் ஆகி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, யாருமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடையாதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் பெரிய ரிலீஃப் கிடைக்கும். பட் மே மாதத்துக்கு அப்புறம் குரு விரயஸ்தானத்தில் வர்றதுனால
கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரொம்ப ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும். விரயஸ்தானம், ஹவுஸ் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு குரு வராரு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி சிம்ம ராசி வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஓகே, அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா. சிம்ம ராசி ஆக்சுவலாக இப்போவே வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல டைம்லாம் சொல்ல முடியாது. அதான் நான் கோச்சார ரீதியாக டிரான்சிட் படி சொல்கிறேன், ஜாதக ரீதியாக சொல்லலை. டிரான்சிட் படி பார்த்தீங்களான்னா சிம்ம ராசிக்கு இப்போவே வந்து ரொம்ப பிரமாதமாலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் ஓகே. பட் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள், வீட்டில் வந்து அந்த பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் ஸ்பாயில் ஆகும். அப்புறம் வந்து தொழிலில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்கும். மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுப்பான். ஓகே. ஸோ இந்த சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் எதிர் திசையில் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த 2 ராசிக்கும் வந்து அஷ்டம சனின்றது வந்து கொஞ்சம் அதோட வீரியம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க 2025. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்படக்கூடாது யாரும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. மற்ற ராசிகளுக்கெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த 2 ராசிகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க லைஃப்பில் வந்து அஷ்டம சனி வராமல் இருக்கிறது நல்லது, வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஓகே. ஸோ இந்த அஷ்டம சனியில் இருந்து கொஞ்சம் நான் பாதிப்பு கம்மியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னா எந்த கடவுளுடைய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஓகே. மெயினாக ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருநள்ளாறு போயிட்டு வரலாம், சனீஸ்வரனையும் வழிபடலாம். மெயினாக வந்து ஆஞ்சநேயர் வழிபடலாம், ஹனுமன் சாலிசா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, சனீஸ்வரனோட ஸ்லோகம், அது வேணால் சொல்கிறேன், அது கேட்குறவங்க கேட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட வந்துடும். ஓகே. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீஸ்வரம். டெய்லி இதை ஒரு 108 தடவை சொல்லுங்கள். டெய்லி காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இது ஒரு 108 தடவை சொல்லணும். இது வந்து நிச்சயமாக வந்து அந்த சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அந்த வீரியத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஓகே. ஸோ வேறு எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்? கன்னி ராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. கன்னி ராசி வந்து 10ல் வந்து குரு வராரு. குரு வந்து இன் ஜென்ரல் வந்து புதனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. ஓகே. ஸோ புதனுக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு வராரு. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்த வருஷம் ஜாக்பாட் எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்களான்னா ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசி. என்ன காரணம்னு கேட்டிங்களான்னா ஆல்ரெடி இப்போ வந்து ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கான். தீய கிரகங்கள் 3, 6, 11க்கு கோச்சார ரீதியாக வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு பார்த்தீங்களன்னா 11ஆம் இடத்துக்கு சனி வரான். ரிஷபத்துக்கு யோகக்காரகன் வந்து சனி. அந்த சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வரான். அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் வந்து 2ஆம் இடத்துல குரு போகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் வந்து ஜாக்பாட்டுனா ரிஷபராசி. ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசி. கடகராசிக்கு வந்து ரிலீஃப் இருக்கும். ஓகே, ஃபுல் ரிலீஃப் கிடையாது, ஒரு 70% நான் சொல்லுவேன். ஓகே. மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக ரிலீஃப் இருக்குது. ஓகே. அதே மாதிரி சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஓகே. அதே மாதிரி கன்னி ராசி கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்றாரு. குருவுக்கும் புதனுக்கும் ஆல்ரெடி ஆகாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 10ஆம் இடத்துல குரு பொதுவாக வந்து உட்கார்ந்தாலே பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கன்னி ராசிக்கு தொழில் பறிபோகும் அப்படின்னா தொழில் பறிபோகும் நான் சொல்லலை, தொழிலில் பிரச்சனைகள் வரும். ஓகே. என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யலாம் சார்? தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் வியாழக்கிழமைகளில். தட்சிணாமூர்த்திக்கு வந்து அதாவது பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு சந்நிதி இருக்கும். அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருன்றதை பார்த்து தான் மற்ற விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போ இன் ஜென்ரல் வந்து இது பண்ணலாம். வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். ஸோ ஜாக்பாட் அடிக்க போகிற ராசியும் சொல்லிட்டீங்க, ரிஷபத்துக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஸோ அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் சொல்லிட்டீங்க. இப்போ ஓவராலாக நான் 12 ராசியுமே சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 1 லைன் நீங்கள் சொல்லணுன்னா என்னென்ன சொல்லுவீங்க அப்படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேஷம் ராசி, அவங்களுக்கு ஒரு 1 லைன்னா என்ன சொல்லுவீங்க? மேஷ ராசி வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். விரயஸ்தானத்தில் வந்து
ஆக்சுவலாக அடுத்த வருஷம் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வாக்கில் வந்து ராகு சனி ஒன்றா சேர்ந்து சூரியனும் ஒன்றா சேர்ந்து மெர்க்குரி வந்து நீச்சமாகறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் பர்சன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஓகே. அது வந்து பிரச்சனைகளில் முடியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஓகே, அதனால் வந்து மேஷராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி குரு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்துக்கு நகர்றாரு. 3ஆம் இடத்துக்கு நகரும்போது நல்லதில்லை. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து மேஷராசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ரிஷபராசி ஆல்ரெடி நீங்கள் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% நல்லாவே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் குறை இல்லை. அதனால் இதுவரையிலும் அவங்க சந்தித்த தடைகளெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க. குரு வந்து ஆல்ரெடி வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு சனி வந்து 10ல் உட்கார்ந்துருக்கான். இப்போது சனி 10ல் இருந்தாலும் நல்லது, 11க்கு வந்தாலும் நல்லது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் இன்னுமே நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்ததான் மிதுனம் ராசி, அவங்களுக்கு ஒரு ஒன்லைன் எப்படி இருக்கும் சார் 2025? ஆக்சுவலாக அவங்களுக்கு லாஸ்ட்டு அக்டோபரில் தான் அவங்களுக்கு வந்து அஷ்டமம் முடிஞ்சு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கும். இப்போது அஷ்டமத்துலேருந்து இப்போ திரும்ப வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு சனி. மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால அவங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஆனால் வந்து குரு வந்து ராசியிலே வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்கிறது, குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. தொழிலில் முன்னேற்றம் நிச்சயமாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுவரையிலும் தொழிலில் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வெளியில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ மிதுனம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகராசி 2025 எப்படி இருக்க போகுது அவங்க? கடகராசிக்கு தான் நான் சொன்னேனேம்மா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடியுது மார்ச்சில். ஓகே. பட் மேக்கு அப்புறமா வந்து குரு வந்து 12க்கு வர்றாரு விரயஸ்தானத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் கடகராசிக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ சிம்ம ராசிக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து வரதா செய்யல. ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ கன்னி ராசிக்கும் அதே மாதிரி தான். ஸோ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. வேறு ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா கன்னி ராசிக்கு? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சொல்கிறதுன்னா என்னென்னா, ஆல்ரெடி வந்து ராசியில் வந்து இப்போ கேது இருக்காருமா. கேது வந்து வருஷ கடைசியில் தான் வந்து ராகு கேது பயிற்சி நடக்குது. ஓகே. 7ஆம் இடத்துல வந்து ராகு போய் உட்காந்துருக்காரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போது. ஓகேவா. அதை தாண்டி சனியும் வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க, 7ஆம் இடத்துல சனியும் போய் சேர்றாரு. ஓகே. தன்னுடைய ராசியாதிபதி யார் மெர்க்குரி போய் நீச்சமாகி வக்கரமாகிறாரு அந்த மார்ச் மாதம் வாக்கில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விதத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது கன்னி ராசி. ஏன்னா ஃபேமிலி விஷயங்கள்லேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் இல்லாமல் அந்த நிம்மதி இல்லாத தன்மை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி தொழிலையும் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஹெல்த்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஓகே. அதை பார்த்துக்கணும். ஓகே சார். கன்னி ராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி, அவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. ஆல்ரெடி வந்து துலாம் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்காரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு சனியும் போகிறாரு. 2 பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த 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 6ஆம் இடத்துக்கு உண்டான அந்த தீய என்னது ஒரு என்ன சொல்கிறது மெலிஃபிசன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களன்னா 8ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. ஓகே. அது வந்து ரொம்ப நல்லது. குரு வந்து 2, 5, 7, 9க்கு வந்தால் 9, 11க்கு வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ குரு மே மாதத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த திருமண தடைகள்லாம் இருக்கிறவங்க, குழந்தை பிறக்கிறதுல தடைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கி அவங்களுக்கு வந்து
நல்லது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ துலாம் ராசியை தொடர்ந்து துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அடுத்ததாக விருச்சிகம், அவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்குது. இப்போது சனியும் போய் மார்ச்சில் சேர்றதுனால அடுத்த வருஷம் மார்ச்சில் போய் சேர்றாரு இல்லையா. அவங்க வந்து குழந்தைகள் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. குழந்தைங்க கூட, அதாவது குழந்தைங்கன்னா தன்னுடைய பசங்க கூட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த், சின்ன குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்களோட ஹெல்த் வந்து மெயினாக பார்த்து. அதே மாதிரி இதுவரையிலும் 7ல் இருந்த குரு வந்து 8க்கு போகிறாரு. 8க்கு போகிறதுனால அதுலேயும் தன்னுடைய ஹெல்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே 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 சார். அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வந்து தனுசு ராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு வர்றதுன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி 3ல் இருக்கிற சனி 4க்கு நகர்ந்து போகிறார். சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க, வீடு. தன்னுடைய வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மார்ச் மாதத்துக்கு அப்புறமா. ஓகே. அதே மாதிரி குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கல்யாண தடைகள் இதுவரையிலும் இருந்தவங்களுக்கு அந்த தடை நீங்கி கல்யாணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஆனால் குடும்பத்தில் வந்து அது ஒய்ஃப் கூடயா இருக்கலாம், அப்பா அம்மா கூடயா இருக்கலாம், பசங்க கூடயா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும், பிரச்சனைகள் நிறைய வரும். அது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். ஓகே. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு நகர்ந்து போகிறான். ராகு ஆல்ரெடி 3ல் உட்காந்துருக்கான். 3ல் ராகுவும் சனியும் உட்கார்றது ரொம்ப நல்லது. ஆனால் மெர்க்குரி வந்து 3ல் நீச்சமாகிறாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே. அதே மாதிரி குரு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார் மகர ராசிக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி 5ஆம் இடத்துல இருந்ததுனால நல்லது. ஆனால் மேக்கு அப்புறமா 6ஆம் இடத்துல போகிறதுனால எதிரிகள் கிட்டேருந்து பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகுவும் சனியும் போய் உட்காந்துருக்கிறதுனால தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் அசட்டு தைரியத்தில் போய் எதையும் பண்ணிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதிரிகள் மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அடுத்ததாக கும்பம், அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? கும்பம் ஆல்ரெடி வந்து கும்பத்தில் வந்து இப்போ சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து தன்னுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. தனஸ்தானம், தனஸ்தானம்ன்றது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு வாங்க. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. நிச்சயமாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி குரு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப டிலே ஆகி அதனால் சஃபர் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் தனஸ்தானத்தில் போய் உட்காந்ததுனால இந்த 2 பாவ கிரகங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வந்து ஃபினான்ஷியலாக நிறைய என்ன சொல்கிறது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? மீனத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ராகு உட்காந்துருக்காருமா, 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. மீனம் ராசிக்கு ஆல்ரெடி வந்து இப்போது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்லலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஓகே. அதே சமயத்தில் சனியும் வந்து ராசியில் உட்கார்றாரு. ராகு சனி 2 பேரும் வந்து ராசியில் உட்கார்றாங்க. மெர்க்குரி வந்து நீச்சமாய் ராசியில் உட்கார்றாரு. ஸோ அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும், மென்டல் ப்ரெஷர்ஸ் நிறையா அதிகமாகும், இதெல்லாம் நிறைய அதிகமாகும். அதே மாதிரி 3ல் இருக்கிற குரு வந்து 4க்கு போகிறாரு. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. 3ல் இருந்தாலும் சரி 4ல் இருந்தாலும் சரி குரு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதே குரு வந்து 5க்கு போயிருந்தாருன்னா அட்லீஸ்ட் மே மாதத்துக்கு அப்புறம் அதுவாது ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும். அதனால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மென்டல் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தியானம் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, இதெல்லாம் அதிகமாக பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக டிசீஸ் வந்ததுன்னா கூட அதை டயக்னோஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியில் வந்து ராகு போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்குன்றது டயக்னோஸ் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் கேர் எடுத்துக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதை வந்து தேவையில்லாத ப்ரெஷர்லாம் போட்டுக்கக்கூடாது, தியானம் பண்ணணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும்.
ஏதாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வர்றது நல்லது. அதெல்லாம் பண்ணலாம். ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசினோம். ஆன்மீகம் ரீதியாகவும், ஜோதிடம் ரீதியாகவும். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா.